அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், கையில் வச்சிருக்கிற வாழைப்பத்தி. இந்த வாழைப்பத்தியை வச்சு இன்றைக்கு நான் வடை தான் சுட போகிறேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட வியா விளாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியாது. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பத்தியை வச்சு என்னென்ன வடை சுடுறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் வாழைப்பத்தியில் வடை சுட போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் வாழைப்பத்தியை என்னென்னு துப்புரவாக்குறோன்னு சொல்லி பார்த்தால், இது இந்த ஒவ்வொரு இதாக கலரும் அப்படி இதை கலண்டது தான். இதை இந்த பூவை எடுத்துட்டு இந்த உள்ளுக்கு ஒரு நரம்பு ஒன்று இருக்கும். இந்த நரம்பு இருக்கு தானே, இது நாங்கள் வெட்டைக்கு வெட்டும் படாது. அதால இந்த நரம்பையும் அகட்டி இதில் ஒரு சட்டை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதையும் அகட்டிட்டு தான் நாங்கள் குறுணியாக வெட்டணும். நான் ஏற்கனவே இங்கெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். வாழைப்பத்தியை நான் ஏற்கனவே நல்ல சின்ன சின்னனா வெட்டி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கேன்னு சொன்னால், அந்த கயர் இருக்கு தானே, அந்த கயத்தன்மையை எடுத்துடும் என்பதுக்காக. நீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைப்பருப்பை நல்ல வடிவாக அரைச்சி வச்சிருக்கிறேன். மற்ற இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி, கருவேப்பிலை, மற்றது கட்டத்தூள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய், மற்ற தேவையான அளவு பெருஞ்சீரகம். இவ்வளவு தான் நாங்கள் வாழைப்பூவில் வடை சுடுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் வடைக்கு மாவை தயார் செய்வோம். ஏற்கனவே நான் கடலைப்பருப்பை நல்ல வடிவை அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூவை நல்ல வடிவை இறுக்கி புளிஞ்சிட்டு அதுக்குள்ளே போடுவோம். பாருங்களா எவ்வளோ கயர் இருக்குண்டு, நிறைய கயர் இருக்கு. கயர் நல்லது. வாழைப்பத்தி அவ்வளவோ நல்லது. சிறுநீரக பிரச்சனைகள் அப்படியான கல்லடசல் அதுக்கு எல்லாமே நல்லது. இல்லை வர செய்தும் சாப்பிடலாம். வாழைப்பத்தி இந்த தண்ணியே குடிக்கிறது சில பேர். அந்த வாழைக்குள்ளைய வெட்டிட்டு அந்த அடி இது இருக்குந்தானே அந்த குத்தி மாதிரி அதுக்குள்ள ஒரு கிடங்கு மாதிரி கிண்டிட்டு ஒரு சொப்பினால கட்டி விடணும். அடுத்த நாள் நிறைய தண்ணி அதை நல்லா குடிச்சா நல்லது உடம்புக்கு. அந்த கல்லடசல் மற்ற சிறுநீரக பிரச்சனை உள்ள ஆக்கள் வாழைப்பத்தி இதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிவினேன். அவ்வளோ மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கு வாழைப்பத்தி. வாழையிலேயே இருக்கு என்ன. அதோட நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கட்டத்தூள், அதோட உள்ளி வாயுக்கு என்ன சொன்ன சில பேருக்கு வயிற்றுக்கு ஊற்றும். அதால் எல்லாத்தையும் போட்டாச்சு. இனி நல்ல வடிவாக கலந்தெடுப்போம். கலந்து நல்லா பின்னஞ்சு குழைக்கணும். அதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போடுங்க. நாட்டில் உப்பு இல்லை, அதோட சரியான விலை வருகிறேன். உப்பும் போட்டுட்டு நல்ல வடிவா. சீனி எவ்வளோ உப்பு விலை கூட நம்ம நாட்டில் எல்லாத்தையும் விட உப்பு தான் விலை கூடவே இருக்கு. இறக்குமதி செய்கிற சீனி விலை குறைவு, ஆனால் நாட்டில் விளையிற உப்பு விலை கூடும். யார்கிட்ட சொல்றது? நல்ல வடிவா விளைச்செடுப்போம். வடைக்கு மாக்கிழவை நல்ல வடிவாக தயார் செய்து நீ அடுப்பை மூடிட்டு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் கொதிச்ச பிறகு வடையை போட்டு எடுத்தா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. இப்போ எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விடுவோம். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு வடையாக தட்டி எண்ணெய் செடிக்குள்ளே போடுவோம். பருப்பு வடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே போலயே தட்டலாம். நான் ஒரு நாள் அப்படி இல்லை வாழைப்பத்தி வடை நல்ல டேஸ்டாக இருக்குது. நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. இது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு அதை நாங்கள் பருப்பு வடை இருக்குது தானே, பருப்பு வடைக்கு நாங்கள் எப்படி அரைச்செடுப்போமோ அதே போல் தான் நாங்கள் பருப்பை அரைச்செடுக்கணும். அதோட
பயராயிருக்கும் தானே, அதுக்காண்டி தான் கொஞ்சம் தண்ணியில் வந்து ஊற விடுறது. சில பேர் வந்து அவிச்சிட்டும் போடலாம், கொஞ்சம் தண்ணி விட்டு அவிச்சிட்டு அதை அப்படியே எடுத்து போடலாம். நல்லா வெந்த பிறகு தான் மெட்ட பக்கம் நாங்கள் திருப்போணுமேன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும் இது வேகிறதுக்கு உள்ளுக்கு. இப்போ நாங்கள் அவசரப்பட்டு திருப்பி எடுத்தோம்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து வேகாது வடை. அதை விட நெருப்பு வந்து கடுமையாக இருக்கக்கூடாது, கடுமையாகவும் எரிக்கக்கூடாது, குறைவாகவும் எரிக்கக்கூடாது, ஒரு அளவில் வந்து எரிஞ்சு கொண்டே இருக்கணும். ஏன்னா ஆக எரிஞ்சிடும் வடை எரிஞ்சு போடுங்க. எல்லாம் ஆனால் உள்ள வேகாது. பார்த்தீங்களா அப்படி முறுமட்டு வந்துட்டு. இது முதல் போட்ட வடை ஒட்டு போட்டுட்டு இதை நாங்கள் திருப்புவோம். இங்கே அடுத்த பக்கத்துக்கு அது வந்து கொஞ்சம் வேகணும். வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வேகணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா உப்பாச்சும் வாழைப்பூ வடை? நான் சாப்பிடல, ஆனால் கேள்விப்பட்டுக்கிறேன். நானும் கேள்விப்பட்டுக்கிறேன். வாழைப்பூ வர சாப்பிட்ருக்கலாம். வாழைப்பூத்தி வர அது எனக்கு நல்ல விருப்பம். ஆனால் ரூபி செய்கிற மாட்டேன், கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வேலை கூடவுன்னே செய்கிறதில்ல. அதெல்லாம் சரி சாப்பிடணும் தெரியுமா. இந்த வடையை நாங்கள் மெட்ட பக்கம் திருப்போம். நல்ல கலராக வருது. நல்ல கலராக நல்ல முறுமுறுப்பாக எடுக்கும். நல்ல முறிட்டோ. எங்களோட வீட்டில் வந்து வாழைப்பூ வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தானே. பார்த்தீங்கன்னா 2 வாழையிலே வந்துருக்கு வாழைப்பூ இருக்கு. அங்கேயும் 4-5 பொத்திகள் இருக்கு. நாங்கள் ஈஸியாகவே செய்யக்கூடியதான். மாற்றி மாற்றி பிரட்டணும், விடணும். நல்ல கலராக வரும் இந்த வடை. நாங்கள் வந்து கட்டைத்தூளும் போட்டோனாங்க, பச்சை மிளகாயும் போட்டாங்க. என்ன சொன்னால் அப்போ தான் டேஸ்ட்டாக. உரைப்புக்கு வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக போடணும், கொஞ்சம் கலருக்கு கட்டைத்தூள் போடலாம். எப்படி சுட்டாலும் சுவையாக இருந்தால் சரி, டேஸ்ட்டாக தான் இருக்கு. சில பேர் வந்து கடலை வடை சாப்பிட மாட்டேன்னா இப்படி வாழைப்பத்தி எல்லாம் போட்டுட்டு இதை விட்டால் வித்தியாசமாக இருக்குன்னு தானே. அதை விட சுவையாக இருக்குது, உடம்புக்கு நல்லது வாழைப்பூ. நாங்கள் வந்து சில நேரம் இந்த தனி கறியாக சமைக்கல, என்ன பொதுவாக எதுவும் கறிகள் சுவையாக இருக்காது. ஆனால் நாங்கள் சாம்பார் அவை கேட்கல, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். அதே போல் சாதம் அப்படின்னு அதுதான். அதே போல் ஒரு வடை செய்கிறோம்னு சொன்னால் அதுக்குள்ளே வேறு ஒரு பொருள் நாங்கள் சேர்க்க அந்த சுவை வந்து வேறுபடும். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வடை வெந்துட்டது, நாங்கள் இறக்குவோம். நல்ல சூப்பராக இருக்குது. கலர் பார்த்தீங்களா, கலராக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் மெட்ட வடையிலையும் தட்டி போடுவோம். ஓகே, நாங்கள் இனி எல்லா வடையும் தட்டி போட்டு எடுத்துட்டு பார்ப்போம். என்ன ரூபி முடியுதா வடை? நம்ம ஒருக்கா போட்டு எடுத்தா சரி, இதோட சரி. எல்லாம் சுட்டு வச்சுருக்க மாதிரி. ஓகே, எல்லாம் சுட்டு முடிஞ்சுதான், இதோட சரி. எத்தனை வடை போடுவீங்க இதுக்குள்ளே? எத்தனை வடை போடலாம்? இதுக்கு 4 வடை தான் போட இருக்குது, சின்ன வடை போடலாம் இன்னும் இதோட. இந்த சட்டியை வலிக்கிறீங்க போல இருக்கு. ஓ, எல்லாம் சுட்டு முடிஞ்சுது. அப்போ அதான் கடைசி சின்ன வடையும் போட்டுச்சு. ஓகே, எல்லாம் சுட்டுறீங்க. இப்போ இது முடிஞ்சா சரி, பார்ப்போம் சுட்ட வடையை பார்ப்போம். இதான் ஒரு சுட்ட வடை வேறங்கோ சுட்டு வச்சுருக்குறா. அங்கே 4 வடை வந்து வேகுது, சூப்பராக தான் இருக்குது. அந்த மாதிரி வேகி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கல தான் பார்க்கணும். அப்படி வேகி இருக்கு, நல்ல 2 வகை நல்ல சூப்பராக வேகி இருக்குன்னு, கலராகவும் இருக்கு. அப்படி இருக்கு. எனக்கு இதை பார்க்க கச்சா பிஸ்கட் மாதிரி இருக்குது தெரியுமா, நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ விளைந்தியோட இதில் இருந்து குடிச்சு சாப்பிடுவோம். வேணாரு விளைந்தியை போட்டுக்கணும் வந்து இப்போ அது அந்த வடையும் வரைக்கு போட்டு நெருப்பு கூட எரிக்காதால அது கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். இப்படி வேணா தான் நல்லது. உள்ள வேகும், இல்லைன்னா பச்சையாக கிடக்கு. பச்சையாக இருக்கும். வெளியில் நல்லா முறுமுறுன்னு உள்ளுக்கு அவியாது. அவியாது.
போய்க்கு தானே போயிருக்கோம். சரி எல்லாத்தையும் சுட்டு போட்டு நாங்கள் பிளேந்து குடிக்க பார்ப்போமே. அப்படி சாப்பிடு அப்படி போய் இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிடு பார்த்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடையெல்லாம் சுட்டு முடிஞ்சது. இனி என்ன செய்ய போகிறோம்? இனி சாப்பிட போகிறோம். இனி நாங்கள் பிளேந்தியோட சாப்பிட போகிறோம். பிளேந்தியும் குடித்து வடையும் சாப்பிட எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அதுதான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். ஓகே ரோல் வந்து கட்டித்தனோம் எல்லாம் வடையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டா ஒரு மாதிரி இந்த புயல் இருந்து அடுப்பு மெரிய மாட்டேன்றது. மழை பெஞ்சது நிலவும் ஈரம் அதோட உறவு நினைஞ்சு போச்சுது. ஓகே இனி நாங்கள் பிளேண்டியோட சாப்பிடுவோம். வடையை எப்படி சாப்பிடு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே இப்போ வந்து சுட சுட பிளேண்டி அதோட வந்து வாழைப்பூ வடை அனுப்பி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. இப்போ வேறுங்க நான் பிச்சு காட்டுறேன்னு எப்படி முறுமுறுப்பாக இருந்து எப்படி உள்ளுக்கெல்லாம் அவிஞ்சு இருக்கு. நல்லா வேகிரு பார்த்தீங்களா? நல்லா வேகி இருக்குது. நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா பச்சை மிளகா கட்டத்தூள் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பிளேண்டியும் குடிக்க போகிறேன். இந்த பிளேண்டி அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். சும்மா மாலை பொழுது நேரம் அதுவும் மழை நேரம். மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்குது கொஞ்சம் முதல் பின்னேரமே நறுவி திருப்பி ஒரு வாட்டம் மிரப்பு போடுக்குது. கோடை காலத்துலேயும் இப்போ வந்து சரியான தொடர்ந்து வந்து மழை பெய்யுது. காத்தடிக்க பிரச்சனையில் தண்ணீர் இருக்க பாலையிலேருந்து மட்டையிலேருந்து எல்லாம் விடும். நல்லா இருக்கு. அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் நல்லா இருக்குங்க. அப்படி நல்லா இருக்கும். நீங்க சாப்பிடுவாங்க இல்லையா? நான் தான் குளிக்கணும். வயலை போட்டு வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு நிக்கிறேன். நாங்களும் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். நீங்களும் இப்படி வாழைப்பூ கிடைச்சா நீங்களும் வடை சுட்டு சாப்பிடுவேன். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல வந்து இருக்கும். இது வந்து அதோட ஓரளவான எல்லாருமே சாப்பிடக்கூடிய வடை. அதோட வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த வாழைப்பத்தியில நாங்களும் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பாய் உறவுகளே. பாய் உறவுகளே.